வணக்கம் நேயர்களே. சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்த அந்த பட்ஜெட் அன்றைக்கே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இது ஒரு பாரபட்சமான பட்ஜெட், தமிழ்நாட்டை மிகவும் ஒரு எந்த விதமான ஒரு வளர்ச்சி திட்ட பணிகளும் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுக்கான பணமும் ஒதுக்கப்படவில்லை என்பதை தெளிவாக எடுத்து கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கடுத்து இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து நிறைய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர். ஆனால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நான் நேரடியாக செல்வேன், எங்களுக்கான உரிமைகளை அங்கே முழங்குவேன் என்றார். ஆனால் அவரும் பேச கலந்து கொண்டு எனக்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று அந்த கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளிநடப்பு செய்திருக்கிறார். மேலும் ஒன்றிய பாஜக அரசினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் செல்லாமல் துணை முதலமைச்சர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இப்படியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசினுடைய நிதி ஆயோக் கூட்டம் என்பது. ஏன் முதல்வர்கள் புறக்கணித்தார்கள், மம்தா பானர்ஜி அவர்களை நடத்திய விதம் என்பது எந்த வகையில் சகித்துக் கொள்ள முடியும், விரிவாக நவாதியை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய சார்பாக மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று மூத்த பத்திரிகையாளர் திரு AS பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் திமுகவுடைய தரப்பிலிருந்து தமிழ்க அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் சார், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அறிவித்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜார்க்கண்ட் இப்படி நிறைய மாநில முதலமைச்சர்களும் புறக்கணித்திருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் போய் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னால இந்த நிதி ஆயோக்ங்கிற அமைப்பே இல்லை. பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிதி ஆயோக்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே சுதந்திரம் அடைந்ததுக்கு என்ன இருந்ததுன்னா ஃபினான்ஸ் கமிஷன், நம்ம நிதி ஆணையம் இருந்தது. அதுல தான் இது எல்லாம் திட்டமிடப்படும். மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி பகிர்வு இருக்கணும், அது எத்தனை விழுக்காடு இருக்கணும், எல்லாமே அதில் முடிவு பண்ணுவாங்க. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட் ஆர்கனைசேஷன். அது அரசமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் நிதி ஆயோக் என்பது எந்த விதமான அந்த மாதிரியான அங்கீகாரமும் பெறாத ஒரு சட்டபூர்வம் இல்லாத ஒரு அமைப்பு இவங்கள உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த அமைப்புல எடுக்கப்படுற முடிவுகளை இவங்க ஒன்றிய அரசு அது ஏதாவது கட்டுப்படுத்தும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால இந்த நிதி ஆயோக் அமைப்பே வேணாம், மீண்டும் ஃபினான்ஸ் கமிஷன் தான் கொண்டு வரப்படணும், அப்போ பிளானிங் கமிஷன் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. பிளானிங் கமிஷனை கலைச்சதை மறுபரிசீலனை செய்து திரும்பவும் அதை உருவாக்க வேண்டும், திட்டக்குழுவை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மாநில அரசுகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு. இந்த சமயத்துல நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுங்கிற முடிவை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள். அது அன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வீட்டுல எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில அங்க கூடியிருந்தோம். அங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் இந்த தகவல் வந்தது. உடனடியாக திரு ராகுல் காந்தி அவர்களும் மற்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது திமுக மட்டுமல்ல, மற்ற எல்லாருமே இதை பின்பற்றி நாம் இந்த கூட்டத்தை புறக்கணிப்போம் ஏன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப பாரபட்சமா வெளிப்படையாக இது இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட் மூலமாக ஏதோ ஒரு நன்கொடை கொடுக்குற மாதிரி இது இருக்கு. கையூட்டுன்னு சொன்னா அது ரொம்ப டிராகட்டரியா இருக்கும், அதை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை பயன்படுத்துது. ஏற்கனவே இந்த இது மாதிரி பல்வேறு கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட இருந்து வாங்குற நன்கொடைய அவங்க எப்படி பாண்டு மாதிரி எலக்ட்ரல் பாண்டுங்கிற பேர்ல அதை சட்டபூர்வமா ஆக்கி வச்சிருந்தாங்க பாஜக. அதுல எப்படி ஒப்பந்தங்களை கொடுத்துட்டு இந்த மாதிரி நன்கொடைகளை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா வாங்கினாங்கிறதெல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டு அது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்னைக்கு பட்ஜெட்டை தன்னுடைய நாற்காலியை காப்பாத்திக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இன்னைக்கு பாஜக ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள் எல்லாம் சுத்தமா புறக்கணிச்சிருக்காங்க. வெறும் பாஜக காரங்க சொல்றாங்க, ஏன்னா அந்த பேரு இல்லைங்கிறது மட்டும்தானா, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்க திட்டங்களுக்கு ஒதுக்கீடு தானே செஞ்சிருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக கேட்டார், என்ன நீங்க
எங்களுடைய மெட்ரோ திட்டங்களுக்கு நீங்க நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுபோல எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுபோல பேரிடரால் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறோம், பேரிடர் நிவாரண நிதியை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அது மாதிரி நம்ம மாநிலத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கல்விக்கான நிதிங்கிறத அவங்க அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க, அதை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுபோல ஜிஎஸ்டி இழப்பீடு அதுக்கான செஸ்ன்னு தனியா அதுக்குன்னு தனியா கூடுதல் வரியை வசூலிச்சிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. ஆனால் அந்த மாநிலங்களுக்கு அதுக்கான இழப்பீட்டை நிறுத்திட்டாங்க. இப்ப அதுவே ஒரு 20,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வர வேண்டி இருக்கு, அதை நீங்க கொடுக்கணும்னு கேட்டாங்க. இது எதுவுமே அதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் இந்த பட்ஜெட்ல இல்லை என்பதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை போய் பிரயோஜனம் கிடையாது, பயன் இல்லை என்பதனால் அதை புறக்கணிப்பது என்ற ஒரு சரியான முடிவுக்கு வந்தார்கள். நிச்சயமா சார், நீங்க சரியான முடிவுன்னு சொல்றீங்க. பட் எதிர்த்தரப்புல இருந்து பட்ஜெட்ல நீங்க பாரபட்சமாக நடத்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக போய் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க எடுத்து வைக்கலாமே, அதன் மூலமாக சில திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றிருக்கிறது அப்படின்னு பாஜக சில விஷயங்களை பட்டியல் போடுறாங்க. என்ன திட்டங்களை பெற்றிருக்கா? நமக்கு வழக்கமாக வழங்கப்படுகிற திட்டங்கள், உதாரணத்துக்கு இன்னைக்கு 100 நாள் வேலைன்னு சொல்ற அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், அதுக்கு நிதி ஒதுக்கணும். இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரூபாய் கூட அதுக்கு உயர்த்தி வழங்கல. கடந்த ஆண்டு பட்ஜெட் என்ன பண்ணாங்களோ அதே. அதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நமக்கு பாக்கி வச்சாங்க. அதை நம்ம மாநில அரசு நிதியில இருந்து கொடுத்து, ஏன்னா ஏழை எளிய மக்கள் அவங்க கூலி வேலை செஞ்சு அவங்க ஜீவனம் நடத்த வேண்டியவங்க, அவங்களுக்கு மாச கணக்குல சம்பளத்தை பாக்கி வைக்குது ஒன்றிய அரசு. அதை மாநில அரசு பணத்துல இருந்து கொடுத்துட்டு அங்க கேட்குறாங்க. அது மாதிரி பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் இவங்க ரொம்ப படோடப்பமா அவங்க தங்க பேர்ல அறிவிச்சுக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு மாநில அரசு கொடுக்குற நிதி தான் அதிகம். அவங்க சொல்ற அந்த யூனிட் காஸ்ட்ல 100 அடி கூட கட்ட முடியாது. நான் நாடாளுமன்றத்துல இதை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அங்கே வலியுறுத்தி நானே 2-3 தடவை பேசியிருக்கேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை வலியுறுத்தி பலமுறை கடிதம் எழுதியிருக்காங்க, இந்த யூனிட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு. இப்ப அந்த காஸ்ட்டை யாரு கொடுக்குறா? நம்ம மாநில அரசு தான் கொடுக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபாய் ஆகணும்னா அவங்க 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க, மிச்சம் 4 லட்ச ரூபாய் அவங்க கொடுக்குறோம். அப்படி அந்த 1 லட்ச ரூபாய் அவங்களுடைய பங்கு தொகையை கூட உரிய நேரத்துல விடுவிக்கிறது கிடையாது. அது மாதிரி கல்விக்கான திட்டங்களுக்கு உரிய நேரத்துல விடுவிக்கிறது இல்லை. இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா நாங்க உங்களுக்கு இதுல ஒதுக்கி இருக்கா அதுல ஒதுக்கி இருக்கணும் இல்லாத கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒதுக்குற தொகையை விடுவிக்கல. நீங்க பட்ஜெட்ல இந்த இடத்துல இந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா போன பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கும் ரிவைஸ்டு எஸ்டிமேட்டுக்கும் இடையில எல்லா இடத்துலயும் கட்டு. நீங்க கல்வியில போய் யாராவது குறைப்பாங்களா? கல்விய இன்னைக்கு கை வச்சு கல்விக்கான ஒதுக்கீட்டை குறைக்கிற ஒரு கேடுகட்ட அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. நிச்சயமா சார், அது நீங்க இப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இல்லாத கதையை ஏன் சொல்லணும் அப்படின்னு. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் புறக்கணித்தாங்க. ஆனா மம்தா பானர்ஜி போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு என்னோட மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படின்னு. அதற்கும் இதே வார்த்தையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இல்லாத கதையை அவங்க பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அங்க கூட்டத்துல மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலும் இதே இதைதான் பயன்படுத்துறாங்க. மைக்கை கட் பண்றது, பேசுறதுக்கு உரிய நேரம் கொடுக்கறது இல்ல, அப்படி எழுப்புற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்றது கிடையாது. இவர்களுக்கு எந்தவித காம்பிட்டன்ஸும் உங்களுக்கு திறமையும் இல்லை. அந்த தங்களுடைய திறமையின்மைய மறைக்கிறதுக்காக இப்படியான ஒரு முறைகேடான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. இது நாடாளுமன்றத்திலேயே இது நடக்குது. அது போலதான் மற்ற இடங்கள்லயும். ஏன்னா இதுக்கு முன்ன அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள். அங்கேயே கூட பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் உரிய நேரம் கொடுக்கப்படல. மற்றவங்கள அவங்க கூட்டணியில் இருக்கவங்க மட்டும் ரொம்ப நேரம் பேசுறாங்க, மற்றவங்களெல்லாம் முடிங்கன்னுட்டு கட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. மம்தா பானர்ஜி அவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு, அதை பின்பற்றாம விட்டுட்டோமேன்னு இப்பயாவது அவங்க அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். இது மாதிரி அவமானப்படுத்துறது, அவர்களுக்கு உரிய மதிப்பளிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பாஜகவுக்கு அத்துப்படியா இருக்கு. இன்னைக்கு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் இந்த இருமாப்பையும் இந்த அதிகாரத்துவ
திமிரையும் அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அதுதான் இந்த கூட்டத்திலேயும் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திலையும் வெளிப்பட்டிருக்காரு. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் தொடர்ந்து பேசலாம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட புறக்கணித்திருக்கிறார், அதுக்கான காரணங்கள் பற்றி பேசுவோம் நம்ம அடுத்த சுற்றுகளில். ஏஎஸ் பன்னீர்செல்வம் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் புறக்கணித்தாங்க, அவரை தொடர்ந்து அப்ப சொன்னாங்க எல்லாரும், ராகுல் காந்தி எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க, அப்போ அந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு. முதல்வர் எடுத்த முடிவு ரொம்ப சரிதான். ஒரே ஒரு காரணங்க, உரையாடலுக்கு இடம் இல்லாத போது எதுக்காக போய் பங்கு பெறணும்? சரி, நீங்கள் இப்போ நிதி ஆயோகில் மேற்கு வங்க முதல்வருடைய பேச்சுக்கு செவிக்கும் எடுத்து அதோடைய இதுக்கு பதில் சொல்ல முயற்சி செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அவங்க உரையாடலுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்க உரையாடலுக்கு தயாராக இல்லைங்கிறது கடந்த 10 ஆண்டுகள் இவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தெரிஞ்சிருக்கு. சரி, தெரிஞ்ச பிறகு உரையாடலுக்கு இடம் இல்லை என்னும் போது வெறும் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போக முடியாதுல்ல. 5 நிமிஷம் கொடுத்துருக்கோன்றாங்க சார். அதாங்க, அதோடைய அர்த்தம் என்னங்கிறது தான். நீங்கள் இந்த பிஜேபியோடைய பார்வையில் எது எஃபிஷியன்சி, எது தேவையான உரையாடல்னே கிடையாதுங்க. இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரே ஒரு செஷனில் 70 பில் பாஸ் பண்ணிட்டோங்கிறாங்க. அது என்ன பெருமை இருக்குது? நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன விவாதிச்சீங்க? அதோடைய முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் எடுத்த எந்த முடிவுக்கு பின்னாடியும் கன்சல்டேஷனே இல்லை. டிமானிட்டைசேஷனுக்கு கன்சல்டேஷன் இல்லை, லாக்டவுனுக்கு கன்சல்டேஷன் இல்லை. இந்த 2 பிளானிங் ஃபினான்ஸ் கமிஷன் இவங்க பீரியடில் வந்திருக்கு. அந்த 2தோடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸும் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணப்படலை. அப்போ நீங்கள் விவாதத்துக்கே தயாராக இல்லாத போது எதுக்கு அங்கே போகணும்? சரி, அது கான்ஸ்டியூஷனலி கிரியேட்டட், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பேசிக்கிறோம். அன்கான்ஸ்டிடியூஷனலாக நீங்கள் உருவாக்குன நிதி ஆயோக்ல எதுக்கு பேசணும்? இல்லை, நிதி ஆயோக்கு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? கான்ஸ்டியூஷனலி இல்லையே, அது எங்கே இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு? கான்ஸ்டியூஷனல் ரெஃபரன்ஸ் இருக்கா நிதி ஆயோக்னு? பிளானிங் கமிஷனுக்கு இருக்கு. இது ஒரு கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட் ஒன். அதில் தான் மொத்த எக்ஷக்கருக்கு வர பணத்தை ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் எப்படி பிரித்து கொள்ளணுங்கிறதுக்கு 5 வருடத்திற்கு ஒரு ஃபார்முலாவை உருவாக்குவதற்காக அரசியல் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஃபினான்ஸ் கமிஷன். அந்த மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்கு? அதாவது நிதியை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நிதி ஆயோக்கு இல்ல. ஆனா பட் கொள்கைகளை வைப்பதற்கான அதுவும் இல்ல. என்ன கொள்கையை நீங்க வகுத்தீங்க? நீங்க வகுத்த 3 கொள்கைகள் சந்தி சிரித்து விட்டது. ஒன்று டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் ஏன் நடந்ததுன்னு உச்ச நீதிமன்றத்தில் விவாதம் வரும்போது நீங்கள் சீல்டு என்வலப்பில் சொல்கிறீங்க, கொடுக்குறீங்க. என்ன காரணத்தினால் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு உங்களால் சொல்ல முடியல மக்களுக்கு. அதுக்கு அடுத்தது லாக்டவுன். லாக்டவுன் நீங்கள் பண்ணதோடைய அர்த்தம் என்ன? ஒன்றிய அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, ஃபெடரல் பேலன்ஸுக்கு மேலே எங்களுக்கு மரியாதை கிடையாது, நான் நேஷ்னல் லாக்டவுனை நாங்கள் அறிவிக்கிறோங்கிறீங்க. அதுலேயும் முடிவில்லை. அப்புறம் 3 ஃபார்ம் பில் கொண்டு வந்தீங்க. 3 ஃபார்ம் பில்லையும் நீங்கள் வித்ரா தானே பண்ணீங்க. அதனால் நீங்கள் நாங்கள் கொள்கையை வகுக்கிறோம்னா நீங்கள் கொள்கையை வகுக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது எடுத்து போயிருக்கீங்களா? அதான் கேள்வி. சரி, நீங்கள் இப்போ பிசி மலானோபிஸும் பிளானிங் கமிஷனும் பார்த்தா அதில் எடுக்கப்பட்ட ஒரு 6-7 முடிவுகள் ஒரு பெரும் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமைஞ்சது. சரி, நீங்கள் இப்போ பிளானிங் கமிஷன்லேருந்து தான் வறுமை கோடுங்கிற ஐடியா வந்தது. அப்போ இந்த வறுமை கோடில் அவங்க என்ன சொல்கிறாங்க, வறுமைங்கிறது வெறும் உங்கள் வருமானத்தை சார்ந்தது மட்டுமல்ல, உங்களுடைய உணவு, உங்களுடைய இருக்கும் இடம், இங்கே நகரத்தில் இருக்கீங்களா கிராமத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு கல்விக்கான ஆக்சஸ், இதெல்லாம் வச்சுட்டு அது ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் 17 பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு வறுமை கோடுங்கிறத இது பண்ணுறாங்க. இப்போ வறுமை கோடுங்கிறது 100 ரூபாய் மட்டும் அல்ல. அதனால் எனக்கு குடிக்க தண்ணி வேணும், எனக்கு கல்விக்கு வசதி வேணும், எனக்கு உடல் நோய் ஏற்பட்டால் அதற்கான மருத்துவ வசதி வேணும். இது எல்லாமும் அந்த இண்டெக்ஸை உருவாக்குனது தான் பிளானிங் கமிஷன். அந்த மாதிரி இவங்க என்ன இண்டெக்ஸை உருவாக்குனாங்க? பட் இதில் அவங்க சொல்றக்கூடிய நோக்கம் என்பது 2047ல் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம முன்னிறுத்துவோம் அப்படிங்கிறது தான். அது என்னன்னா 400 சீட்டு வாங்குவோம்னு சொன்ன மாதிரி தான்.
ஓகே 400 சீட்டு வாங்குவோம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் வந்து பெரும் வெற்றி பெறுவோம்னாங்க. 40 தோத்துருக்காங்கல்ல. அது அரசியல், இது நாட்டோட நலன். நாட்டுடைய நலனுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒன்றே ஒரு நலன் தான் இருக்கு, அது அவங்க கட்சி நலன். அவங்க கட்சி நலனை தாண்டி அவர்கள் யோசிக்கவே இல்லை. நீங்கள் வந்து எந்த பேராமீட்டர்லையும் நீங்கள் மேலே போகலையே. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலாக ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸோடைய இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போயிருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து பல்வேறு கேஸுகள் நம்ம என்ன நினைக்கிறோம், கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு அனைவருக்குமான தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட் நினைக்கிறோம். ஆனால் கோர்ட்லேயே வந்து நீங்கள் வந்து முழுக்க சீல்டு என்வலப்பில் தான் கொடுக்குறீங்க. அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துடைய அடிப்படை என்ன? அவங்களுடைய கம்ப்ளீட் இன்எஃபிஷியன்சியும் இன்காம்பிட்டன்ஸும், அந்த இன்காம்பிட்டன்ஸையும் இன்எஃபிஷியன்சியும் மறைக்க இது போன ஒரு தேச நலன் அப்படிங்கிற ஒரு முகமுடி, அந்த தேச நலனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முகமுடிக்கு பின்னாடி இருப்பது வெறும் இன்காம்பிட்டன்ஸ் தான். நிச்சயமா சார். அப்போ நீங்கள் நித்தி ஆயோக் அப்படிங்கிறதே ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது கான்ஸ்டிடியூஷனல் நினச்சா இல்லை தன்னுடைய மாநிலத்திற்காக பேசுவோம் அப்படின்னு சொல்லி போன மம்தா பானர்ஜி அவர்கள் நடத்தின விதம் அது கான்ஸ்டிடியூஷனலாக இருந்ததா? இல்லை, அது வந்து ஒரு கன்சல்டேஷன் இடம். கன்சல்டேஷன் இடத்துல கருத்து சொல்கிறவங்களுக்கான இடத்த கொடுக்க வேண்டியது தானே முறை. நான் வந்து இப்போ நிதி ஆயோக் மூலமாக மாநிலங்களுக்கு எந்த பணமும் வந்துட போகாது. ஆனால் நிதி ஆயோக் மூலமாக எந்தெந்த மாநிலம் எங்கே இருக்குன்ற அடிப்படையாக தான் ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்க முடியும். சரிங்க. அதையே தெரிஞ்சுக்கொள்ள அவங்க விருப்பப்படலை. மாநிலங்களுடைய குரலை கேட்டால் மாநிலங்கள் வந்து கண்ணாடி போல் அந்தந்த மாநிலங்களுடைய நிலை என்னங்கிறத ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்லும். ஆனால் ஒன்றிய அரசு வந்து கண்ணாடியாக இந்த நிதி ஆயோக்கை பயன்படுத்தலை. அது வந்து பிளிங்கர்ஸாக அதை பயன்படுத்திக்குது. எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் பார்க்க போவதில்லை, எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் கேட்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுது. அதனால் அதுக்கான ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் கூட இல்லை. இந்த அடிப்படையில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்களா சார்? எல்லா மாநில முதலமைச்சர்களும் வாங்க, நாங்கள் பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க எல்லா முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுப்பாங்களா? அது வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக எழுதி வச்ச வார்த்தை. அதில் காரணம் என்ன, நித்தி ஆயோகோடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா சொந்த வார்த்தைகள் கம்மி. நிறைய விஷயங்கள் வந்து பழைய பிளானிங் கமிஷனுடைய டாக்குமெண்ட்டை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அதனால் வந்திருக்கிற அவங்களா உருவாக்கியிருந்தாங்கன்னா இந்த நாங்கள் கூப்பிடுவோம்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உதாரணமாக ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்கிறோம், மாநில நிதி அமைச்சர்கள்லாம் வந்து உறுப்பினர்கள். அதனால் வந்து மாநில நிதி அமைச்சர்களுடைய கருத்துக்கும் இடம் உண்டு. அதனால் ஃபெடரல் பேலன்ஸ் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்குங்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபெடரல் பேலன்ஸ் பார்க்குறீங்களா? இல்லையே. என்ன பண்ணாங்க இவங்க வந்தோடனே, வெயிட்டேஜுன்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு அதிக வெயிட்டேஜும் மாநிலங்களுக்கு கம்மியான வெயிட்டேஜும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதுக்கும் எங்கே ஃபெடரல் பேலன்ஸ் வரும்? நிச்சயமா. அதனால் வந்து நீங்கள் அதோடைய நீட்சியாக தான் பார்க்கணும். ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன நடந்தது, நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் 70 பில் பாஸ் ஆனதை வந்து பெருமையாக சொல்லும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது. நாடாளுமன்றம்ங்கிறதுல வந்து டிபேட் பண்ணுறது தான். இன்றைக்கும் இந்திய அரசியல் சட்டத்தை புரிந்து கொள்ள நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்குள்ளே போகிறோம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் போய் மொழி உரிமையை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்காங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் போய் மாநில உரிமைகளை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களுக்கான உரிமைகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்கிறோம். இந்த 2 நாடாளுமன்ற ஹிஸ்ட்ரியும் எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயத்தில் விவாதம் நடக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக உரையாடலின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட் இடமான ராஜ்யசபாவையோ லோக்சபாவிலையோ உரையாடுவதற்கு அரசியல் கட்சிகள் தயார். அதுவும் இல்லாமல் நீங்கள் கிளப் மாதிரி ஒன்று உருவாக்குறதெல்லாம் வந்து இவங்க உரையாட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா சார், பேசுவோம். அமதரசன், முதல்வர் அவர்கள் புறக்கணித்தார், இந்தியா கூட்டணியுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் புறக்கணித்தாங்க, சென்ற மம்தா பானர்ஜியும் அவமதிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுடைய கருத்து?
அதுதான் மம்தா பானர்ஜி வந்து உணர்ந்திருப்பார், மூத்தோர் சொல்லும் முதிர்நெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்த முடிவு சரியானது தான் அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக போய் தெரிஞ்சுட்டு அதை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடியும் தெரிவிச்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன லட்சணத்தில் இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அந்த அலங்கோலத்தை மறைக்கிறதுக்கு இந்த வலதுசாரிகளும் பாஜகவினுடைய அடிபொலிகளும் என்ன சொல்லுதுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வரணும், அது வந்து உள்ளார போயிட்டு வரும் பொழுது அது வந்து ஒரு புனிதத்தன்மை அடைஞ்சு 2 சாக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கட்டி ஃபண்டை கையோட கொடுத்து விட்டுருவாங்க, அதுக்கு போய் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான பரப்புரை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத அதை சதைச்சிட்டு இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியதனுடைய நோக்கமே ஒட்டுமொத்தமாக மாநிலங்களினுடைய குரலை நெரிக்கணும். அந்த ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதோ அவங்களுடைய வாய்ஸுங்கிறதோ இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் பட்ஜெட்டு ஒதுக்குனது உலக பொருளாதார மேதை நிர்மலா சீதாராமன் அறிவிச்சாங்க. அப்போ உள்ளார இருந்தது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 56 மோடி இருந்தார். இப்ப நித்தி ஆயோக்கோடைய தலைவரும் அவர் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இதனுடைய மெம்பராகவும் புதுசாக 3 பேர் தான் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நீங்க உள்துறை அமைச்சர், அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதே மாதிரி நிர்மலா சீதாராமன். இதுல நீங்க போயிட்டு இந்த மற்ற மாநில முதல்வர்கள்லாம் போய் அங்க போன உடனே சரி பட்ஜெட்ல விட்டு போன தொகை 46 லட்சம் கோடி ரூபாய்க்கு போட்டோம், அல்ல நீங்க தமிழ்நாடா வாங்க உங்களுக்கு விட்டு போன தொகை நாங்க கொடுக்குறோம், வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்க வேண்டிய அப்படிலாம் எதுவுமே கூட சொல்ல போறது கிடையாது. ரெண்டாவது, மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம அனுப்பும் பொழுது உங்களுடைய கருத்து என்னன்னு அங்க கேட்கறது கிடையாது. அவங்க வந்து தான் தோன்றித்தனமா அவங்க சொல்லுவாங்க, நாங்க இதெல்லாம் முடிவெடுத்திருக்கோம், இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறோம்னு. நம்மளுடைய பங்களிப்புக்காக நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னா அதை அவங்க ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அதற்கான எந்த வரையறைகளையுமே கிடையாது. நீங்க மக்களால் புரிதலுக்காக ஒரு நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் நம்ம சட்டமன்றமே நடக்கிறது, எதிர்கட்சிகள் வந்து வெளிநடப்பு பண்ணா நீங்க வாங்க உங்களுக்கான வாய்ப்பு தரோம்னு ஒரு ஆளுங்கட்சி சொல்லும் போது, அதே முதல்ல தானே நித்தி ஆயோக் கூட்டத்தில் ஆளுங்கட்சியா கூட பாஜக சொல்ல போகுது, அதை புறக்கணித்தா மக்கள் மத்தியில தவறான பிரச்சாரம் அடுபட்டுறாதா, பாருங்க அவங்க போகவே இல்லை அப்படின்னு. அதாவது நீங்க நல்ல மாநிலத்தில் இருக்கிறீங்க, நல்ல முதலமைச்சர் கீழே இருக்கிறீங்க, அதனால இதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஹேண்டில் பண்ற விதத்திலே எல்லாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு ஜனநாயகத்தன்மையோட இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அந்த எண்ணம் தோன்றது. அதை நம்ம வந்து தவற சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே வெற்றி பெற்று அன்னைக்கு இரவு சொல்றாரு பதவியேற்பதற்கு முன்பாக, வாக்கு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை செலுத்தினவங்களுக்கு, ஓட்டு போடாதவங்களும் இவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டோமேனு வருந்த அளவில் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்கெங்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லையோ, மக்களினுடைய பிரதிநிதிகளாக இல்லையோ, அமைச்சர்கள் இல்லையோ, அங்கெல்லாம் பொறுப்பு அமைச்சர்னு நிரூபிச்சு அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே ஸ்கீம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஆனா இங்க நீங்க அப்படி வந்து பாஜகவினுடைய அரசு அந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி வந்து மோடி என்னென்ன விதையெல்லாம் காமிச்சிட்டு போனாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். 8 தடவை வந்தாரு, வராதன்னு சொல்லியும் 8 தடவை வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு, ஒவ்வொரு தடவையும் திருக்குறளை புறநானூறுலாம் எடுத்து நாக்கில் தேய்ச்சிக்கிட்டே போனாரு. இங்க பாருங்க, என்னை விட தமிழ்நாட்டு மேல ஆர்வம் இருக்கக்கூடிய மனுஷன் யாராச்சும் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பட்ஜெட் எல்லாம் பார்த்துட்டு மோடியை நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கூட நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இப்ப அவர் வந்து கடவுளாக மாறிட்டாரு. அப்போ தேர்தலுக்கு முன்பாக நீங்க வந்து அவ்வளவு பேசிட்டு போனீங்க, தேர்தலுக்கு பிறகு இப்ப நிதிநிலை தாக்கல் பண்ணும் பொழுது, பட்ஜெட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தமிழ்நாடுன்னு சொல்ல, தமிழ்னு சொல்லல, ஏன் சொல்லல, ஏன் பட்ஜெட் ஒதுக்கல, நிதி ஒதுக்கலன்னு சொன்னா இந்த பாஜக காரங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து மெட்ரோக்கு இத்தனை லட்சம் கோடி, இந்தியாவுக்கு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதை வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து 10 ஆண்டு காலமாவே வஞ்சிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பாஷையில சொல்லணும்னா அது வந்து பல்லில்லாத ஒரு அமைப்பா தான் செயல்பட்டு இருக்குது. அங்க போய் எந்த நீதி நியாயமும் கிடைக்க போறதில்ல. நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார பேசிட்டு இருக்கும் பொழுது மக்கள் பிரதிநிதிகளினுடைய மைக் ஆஃப் பண்றீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து இதே பிரைம் மினிஸ்டர், இதே செட்டப், இதே இடத்துல போகும் பொழுது இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நீங்க? நிச்சயமா நம்ம இப்ப தற்கால இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிரபலம் இல்லையா? பாஜக இன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க.
இந்த பட்ஜெட்டில் பாரபட்சமாக இருக்கிறது நிதி ஆயோக கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு. அவர் கடந்த 3 வருடமாக புறக்கணித்திருக்கிறான்னு அவங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே போகலை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதையும் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் முதல்வர் அவர்கள் கூட்டுறவு கூட்டாட்சின்னு பேசுவாங்க, அவர் ஏன் அங்கே போகலை, இப்போ இது கூட்டாட்சின்னு அவர் நம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? கூட்டாட்சி இல்ல, கூட்டாட்சியா செயல்படல, கூட்டாட்சி தத்துவத்துக்கு விழுந்த முதல் அடிதான் இது. இது இந்து ராஷ்டிரத்தினுடைய பட்ஜெட் தான் இது. எல்லா மாநிலத்துக்கும் நீங்க சரியான முறையில பங்களிச்சு அதற்கான பங்கீடு ஒதுக்கீடு இருந்துச்சுன்னா இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசு, கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து செயல்படக்கூடிய பட்ஜெட்னு சொல்லலாம். நீங்க உங்களுடைய நாற்காலியை காப்பாத்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு எப்படி பீகார் ஆந்திராவும் உங்க காலடியில் விழுந்து கிடக்குதோ அந்த மாதிரி மற்ற மாநிலங்களும் அடிமையா இருக்கணும்னு நினைச்சு இல்ல அப்ப இதுவே கூட்டுறவு கூட்டாட்சியான மம்தா பானர்ஜிக்கு நடந்த அவமானத்தை முதலமைச்சர் அவர்கள் அதே வார்த்தையில கண்டிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றோம். அல்ல அதான் அப்ப அவர் வந்து அதை உறுதிப்படுத்துறாரா அப்படின்னு கேள்வி வைக்க வேண்டியது. அதாவது முதல்ல ஃபேக்ட் செக் அப்படிங்க உண்மைத்தன்மை அப்படிங்கும் பாஜகவுக்கும் உண்மைத்தன்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மொட்டை தலைக்கு முழங்கலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி பாஜக அதை பத்தி எல்லாம் பேசலாமா? நீங்க வந்து அப்பட்டமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நாங்க வந்து ஜூம்லா ப்ராமிஸ்னு சொல்லக்கூடிய யோகிய சிகாமணிகள் தான் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லட்டும், ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய இந்த பொருளாதார வல்லுநர்கள், இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து அண்ணாமலை மாதிரி 20,000 புக்கு படிச்ச அதிமேதாவிகள்லாம் சொல்லட்டும், எல்முருகன் மாதிரி மிக புலமைத்துவம் வாழ்ந்தவர்கள்லாம் சொல்லட்டும், என்ன நீ வந்து மெட்ரோ ரயிலுக்கு வந்து செகண்ட் ஃபேஸுக்கு தமிழ்நாட்டுக்கு 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கி தரேன்னு சொன்னீங்க. மெட்ரோ கொண்டு வரும் பொழுது என்ன சொன்னீங்க? இது வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டம் அப்படின்னு எல்லாம் புருடா விட்டீங்க. இப்ப அது எப்பன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தலில் மக்கள் விரட்டி அடிச்சுட்டாங்க, உங்களை தலை தூக்க விடல, உங்களுடைய 400 கனவெல்லாம் மண்ணள்ளி கொட்டிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? எங்களுடைய பிரையாரிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அப்ப இது என்ன? மாநில அரசின் திட்டம்னே சொல்லிட்டாங்க. அதுதான் மாநில அரசின் திட்டம் சொல்லிட்டாங்க. அதை விட என்னன்னா இவங்க சொல்ற செலவழிப்பதாக சொன்னது போக மாநில அரசு தமிழ்நாடு அரசு ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு பாஜக அதாவது ஒன்றிய அரசு எந்தெந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்களோ, ஒண்ணுல நீங்க இப்ப பிரதமரினுடைய வீடு கட்டும் திட்டமா இருக்கட்டும், அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. 1,70,70,000 ரூபாய் ஒரு வீடு கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்கு, வெறும் 68,000 ரூபாய் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல ஜல்ஜீவன் ஸ்கீம்ல அவங்க வீடு தோறும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும், அதுக்கு 100% முழுமையான தொகையை யாரு கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துட்டு இருக்குது. மெட்ரோவுக்கு தமிழ்நாடு அரசு தான் வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருக்குது. அதே போல நீங்க மதுரை எய்ம்ஸுக்கு இவங்களுடைய ஃபேக்ட் செக் பண்ணி இவங்க என்ன யோகியதல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அப்ப மோடியினுடைய அந்த முகத்தை தைவான்ல இருந்து காளான் இறக்குமதி செய்து தன்னை மெருகேத்தி குரூம் பண்ணி வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட்டுக்கிட்டு போட்டோ போடுறாரு. அந்த படம் போட்ட திட்டத்துக்கு கூட தமிழ்நாடு அரசு மாநில அரசு தான் செலவு பண்ணிட்டு இருக்குது. இவங்க எதுவுமே கையெழுத்துக்கல. அப்போ இத பத்தி பேசக்கூடிய யோகிய சிகாமணிகள் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? தமிழ்நாடு ஒன்றிய அரசு என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்குது, அதற்கு எவ்வளவு ஃபண்ட். இப்போ ஒண்ணு இல்லங்க, நம்ம ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிங்க் புக்னு ஒன்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ல ஆக்டிவேட் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இவங்க குருட்டாம்போக்குல என்ன சொல்லுது? அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்றாரு? நாங்க 6,333 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. நீங்க சதர்ன் ரயில்வேக்கு 1 ரூபாய் கொடுக்கல அப்படிங்கறத நம்மளுடைய குற்றச்சாட்டு. அப்போ இப்ப நீங்க சதர்ன் ரயில்வே கொடுக்கிற காசு இந்தியன் ரயில்வேஸ்க்கு போகாதா? இங்க தமிழ்நாட்டு மக்கள், தென்னிந்திய மக்கள், அதாவது இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து நீங்க வரியை எடுத்துக்கலையா? திருடிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்லணும்னா அப்பட்டமாக எங்களுடைய உரிமைகளே இல்லாம நீங்க கேக்குறீங்க. தொடர்ந்து இந்த பாஜக ஆளக்கூடியவர்கள், இந்த வலதுசாரி அடிப்படைகள் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து இணக்கமா போகணும். என்ன வெங்காயத்துக்கு போகணும்னு நான் கேட்கிறேன். இது என்ன மோடியினுடைய மனசை குளிர்விப்பதற்காக அங்க போயிட்டு நாடாளுமன்றத்தின் மையாவில் நின்று மோடிக்கு வந்து புகழ் பாடி அவருடைய மனசை குளிர்விச்சு நாங்க வாங்கணுமா? அப்படியா இருக்கணும்? அப்படி இருக்க வேண்டிய தேவை இல்ல. கூட்டாட்சி தத்துவத்தை முழுமையாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை மோடி அரசு, பாஜக அரசு செஞ்சிட்டு இருக்கு. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிற்கே உலகிற்கே சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த கர்வத்தோட நாங்க மாநில உரிமையை காப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி இந்த போரை வந்து தொடங்கி இருக்கிறாரு. அதுல எல்லா மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிச்சயமா அவர் வழிகாட்டினதுதான். அதற்கு அடுத்ததாக எல்லா மாநில முதல்வர்களும் புறக்கணித்தாங்க. நம்ம பார்த்தோம். பேசும் ரவிக்குமார் சார், அதாவது ஏஎஸ் பன்னீர்செல்வம் சார் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி அங்கீகாரம் செய்யப்படாத ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். இப்போ அந்த கூட்டத்தில் அது ஒரு சின்ன ஒரு கமிட்டி மாதிரி தான். அதுல ஏன் கலந்துக்கணுங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். இப்ப அதுதான் சொன்னேன். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பட்ஜெட்ல வந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு ஷேர் பண்றாங்க, டிவால்யூஷன், இந்த நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க. இதை வந்து எங்க முதல்ல இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்றிய அரசால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுற ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ 16வது நிதிக்குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. 15வது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் தான் இப்போ டிவால்யூஷன் போயிட்டு இருக்கு. அதில் என்ன பண்ணாங்க, 41% வந்து மொத்த வரி வருவாயில அந்த அதாவது டிவிசிபிள் பூல்னு சொல்லுவாங்க, பிரிக்கக்கூடிய அந்த நிதி இதுல 41% மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அந்த ஃபினான்ஸ் 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 10% குறைச்சிடுறாங்க. இதை நாங்க அவ்வளவுதான் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னதுபடி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் இவங்க நிதி பகிர்வு கொடுக்கும் போது குறைச்சிட்டே வராங்க. இது எப்படியெல்லாம் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய அந்த மேண்டேட்டை ஏமாத்துறாங்கிறத பார்க்கும்போது, ஒண்ணு மொத்தமா வரி எவ்வளவு படுது அப்படிங்கிறத இவங்க ஒட்டுமொத்தமா, அதாவது நெட் ப்ரொசீட்னு சொல்லுவாங்க, அதை வந்து இவங்க சொல்றதே கிடையாது, அதனுடைய ஃபிகரை வந்து கொடுக்கறதே கிடையாது. அதன் மூலமாக ஒரு உத்தேசமான இதை தான் வந்து அரைவ் பண்ணி அதன் அடிப்படையில் இப்போ கூட வந்து நம்ம டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கோடி, அதை வந்து உங்க 48,20,000 கோடின்னு மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று கொடுக்கும்போது இவங்க என்னன்னா அந்த கணக்குல முதல்ல ஏமாத்துறாங்க. அடுத்தது இந்த வரியை வசூலிக்கிறதுல எது வந்து மாநிலங்களுக்கு பகிர்றது, பகிராம இருக்கிறது, அந்த பகிராம இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் பூல் இருக்கு பாருங்க, அது எது அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது. அது எதுன்னா அந்த கூடுதல் வரிகள், செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கூடுதல் வரிகள். இந்த கூடுதல் வரிகளாக ஒவ்வொன்றா போட்டுக்க வேண்டியது. முதல்ல கார்கில் செஸ்ன்னு போட்டாங்க, அப்புறம் எஜுகேஷன் செஸ்ன்னு போட்டாங்க, அப்புறம் ஹெல்த் செஸ்ன்னு அதை மாத்தினாங்க, ஹெல்த் எஜுகேஷன் செஸ்ன்னு சொன்னாங்க, இப்ப ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்றாங்க. இப்படி கூடுதல் வரி கூடுதல் வரி கூடுதல் வரி. இப்ப 2024-25 பாத்தீங்கன்னா இப்படி வசூலிக்கப்படும் கூடுதல் வட்டி மட்டுமே 5,50,000 கோடி, 5.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க தேவையில்லை என்கிற வகையினத்தின் கீழ் ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படுகிறது. அது என்னென்ன பேர்ல சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ல வந்து அது பயன்படுத்தப்படுதான்னா அது கிடையாது. உதாரணத்துக்கு கல்விக்கான கூடுதல் வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்விக்குல வந்து அது செலவு பண்றாங்கன்னா கிடையாது. அதுபோல வந்து இப்ப நீங்க ஜிஎஸ்டிக்கு நாங்க இழப்பீடு மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த கூடுதல் வரியை போடுறோம் அப்படின்னு சொல்லி வசூலிச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு இழப்பீடு நாங்க கொடுக்க முடியாதுன்னு நிறுத்திட்டோம் அப்படின்றாங்க. அதாவது வரி வசூலிக்கிறது மட்டும் கண்டினியூ ஆகுது, காம்பன்சேஷன் கொடுக்கறத வந்து நாங்க நிறுத்திட்டோம். அந்த காம்பன்சேஷன்ங்கிறது 5 வருடம் தானே அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த 5 வருடத்திலேயே நமக்கு வந்து மிச்சம். இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் 20,000 கோடி அந்த 5 வருடத்திலேயே பாக்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. 5 வருஷம் மட்டும்தான் காம்பன்சேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த காம்பன்சேஷனுக்காக விதிக்கப்பட்ட வரிய கூடுதல் வரியை நீங்க நிறுத்தணும்ல. காம்பன்சேஷனை நிறுத்திட்டீங்க 5 வருஷத்தோட. ஆனா காம்பன்சேஷனுக்காக விதிக்கப்பட்டிருக்க அந்த செஸ் இருக்கு பாருங்க, அது இன்னும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க. இது என்ன ஒரு கொடுமை பாருங்க. அப்ப எங்க இந்த பணம் போகிறது என்பது ரொம்ப மர்மமா இருக்கு. இந்த இப்ப உதாரணத்துக்கு நடுநிலை மற்றும் உயர்நிலை கல்விக்காக நாங்க வந்து ஒரு செஸ்ஸ போட்டாங்க. அந்த செஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 51,000 கோடியே வந்து வசூலிச்சுட்டு அதுல கிட்டத்தட்ட 30,000 கோடி தான் வந்து அந்த ஹெட்டுக்கு அனுப்புறாங்க. மிச்சம் 20,000 கோடி எங்க போச்சுன்னே தெரியாது, அதை வந்து காட்டுறதே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் இந்த கணக்கு வழக்குகளிலேயே பயங்கரமான மோசடிகள் நடத்தப்படுகிறது. அதாவது இந்த மாதிரியே கூடுதல் வரின்னு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாத தேவையில்லாததுன்னு சொல்லி அந்த பர்சன்டேஜை உயர்த்திட்டே போறது. உதாரணத்துக்கு இந்த 2024-25 டோட்டல் டாக்ஸ் ரெவென்யூல, அதாவது வரி வருமானத்துல 14.4% வந்து இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் மட்டுமே இருக்கு.
நீங்க இந்த பாஜக வந்ததுக்கு அப்புறம் 2014-15க்கு பிறகு இந்த சர்ச்சார்ஜ் வந்து அப்படியே கூட்டிக்கிட்டே போகுது. 2014-15ல 9.5% இருந்தது. அடுத்த ஆண்டு 12.1 ஆச்சு, 13 ஆச்சு, அப்படியே 15 ஆச்சு. இப்படியே வந்து போயிட்டு இன்னைக்கு 2022-23ல 16.3%. இன்னும் அந்த கோவிட் வந்த காலத்துல 20% சர்ச்சார்ஜ் செஸ். இப்ப இது மாதிரி வந்து டோட்டலா வந்து மாநிலங்களை வஞ்சிக்கிறார்கள். அடுத்தது டிவிசிபிள் பூல்ல வர்றதையாவது பினான்ஸ் கமிஷன் மேண்டேட் பண்ணி அவர்கள் பிரித்து கொடுக்கிறார்கள் என்றால் அதுலயும் கால்குலேஷன் பயங்கர மோசடி பண்ணி அந்த தொகையும் கொடுக்கறது கிடையாது. அதுலதான் வந்து நீங்க பட்ஜெட்டை பார்க்கும்போது பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ்டு எஸ்டிமேட் அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது பட்ஜெட் எஸ்டிமேட் ஒன்று சொல்லுவாங்க. அதை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். பீகாருக்கு 15,000 கோடி கொடுக்க, இது ஆந்திராவுக்கு நாங்க அமராவதிக்காக 15,000 கோடி கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த 15,000 கோடி நம்ம எய்ம்ஸ் மாதிரி அதே மாதிரி நாக்குல வெள்ளம் தடவுற கதையா ஆக போகுதா அல்லது உண்மையிலேயே 15,000 கோடி போகுதாங்கிறது இன்னமும் நமக்கு கேள்விக்குறிதான். அதே மாதிரி பீகார்ல வெள்ள நிவாரணத்துக்காக பக்கத்துல இருக்க உத்தரகாண்டுக்கெல்லாம் நாங்க இவ்வளவு கொடுக்க போறோம், பீகாருக்கு ஒட்டு மொத்தமா 36,000 கோடி ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்றது இப்போதைக்கு அவங்கள திரு நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு அவர்களையும் ஏமாத்தி இந்த ஆட்சியை தொடர்வதற்காக அவங்க பட்ஜெட்டை பயன்படுத்தியிருக்காங்களா, உண்மையிலே இந்த அமௌண்ட்டை பார்த்த போறாங்களான்னு தெரியல. ஏன்னா எய்ம்ஸ் அறிவிச்சாங்க 1000 சில்லற கோடி வந்து நமக்கு ஒதுக்கீடு பண்றாங்க, வரவே இல்லையே. அதே மாதிரி மெட்ரோ திட்டத்தை வந்து சென்னையில அமித்ஷா வந்து திறந்து இனாகுரேட் பண்ணிட்டு போனார்ல, அதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் எங்க அது வந்துதா? வர்றது கிடையாது. இதே மாதிரி சும்மா வந்து அறிவிப்பு மட்டும் கொடுக்கறது, ஆனா அந்த பணத்தை விடுவிக்கிறது இல்ல. இத மாதிரியான ஒரு மோசடிய இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் செஞ்சது கிடையாது. நிச்சயமா சார், ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நீங்க முன்வைக்கிறீங்க. நிதி கமிஷன் பரிந்துரைப்படியும் இந்த நிதி வந்து விடுவிக்கிறது இல்ல, மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடாத இந்த நிதியை வந்து வரியை வந்து அதிகமாகிக்கிட்டே போறாங்க. 2014 என்ன பர்சன்டேஜ் இருந்துச்சு, இப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அபாயகரமான சிச்சுவேஷனா இருக்கு. அப்ப நம்ம ஒரு பக்கம் அங்க பேச முடியல அப்படிங்கும் போது மக்கள் மன்றத்துல தான் வந்து பேசியாக வேண்டிய சிச்சுவேஷன். இது எடுபடுமா? இன்றைக்கு முதல்வர் கூட பேசும்போது சொன்னா, மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்றீங்க, மீண்டும் மீண்டும் தோற்பீர்கள் அப்படிங்கிறார். இல்ல, அதுதான் அவங்க வந்து இன்னைக்கு இந்த மாநிலங்களை வஞ்சிச்சுக்கிட்டு இருந்தா பாருங்க. இன்னைக்கு புதுச்சேரி மேல அவங்க கூட்டணி ஆட்சி, திரு என் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர், அவரும் போல. ஏன் இங்க இருக்கிற ஜிப்மருக்கு என்னங்க பண்ணியிருக்காங்க? ஜிப்மருக்கு போன ஆண்டை விட 50 கோடி குறைச்சிருக்காங்க. எல்லாம் பாருங்க. எய்ம்ஸுக்கு போன ஆண்டை விட நிதியை உயர்த்திடுறாங்க. 4,000 சில்லற கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனா ஜிப்மருக்கு வெறும் 1,400 கோடி. அந்த 1,400 கோடி போன ஆண்டு 1,493 கோடி ஒதுக்கி அதுல இருந்தே வந்து கிட்டத்தட்ட 150 கோடியை கட் பண்ணிட்டாங்க. ரிவைஸ்டு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா விடுவிக்கல. இந்த ஆண்டு போன ஆண்டை விட ஒவ்வொரு தடவையும் வெறும் நாமினல் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க. ஒரு பட்ஜெட்டுக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு 10% நாமினல் இன்க்ரீஸ் இருக்கும் எந்த ஹெட்ல இருந்தாலும். அது வந்து சாதாரணமானது. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் இதுல போகுது, வெட்டுறாங்க பட்ஜெட்டை. 50 கோடி ரூபாய் போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஜிப்மருக்கு 50 கோடி. பாருங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா பேஷண்ட் அவ்வளவு, அது குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சைக்காக நோயாளிகள் ஆயிரக்கணக்கில் வந்து குவிறாங்க. அவங்களுக்கு கெமோதெரபி கூட கொடுக்க முடியல. அங்க இருக்கிற ஜிப்மர் நிர்வாகம் அவங்களெல்லாம் விரட்டுறா. நீங்க 1 மாதம் கழிச்சு வான்னு. புற்றுநோயாளிகளை 1 மாதம் கழிச்சு வந்தான்னா அவன் எங்க உயிரோட இருப்பான்? இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை. நாங்க வந்து வரவங்ககிட்ட எல்லாம் பேஷண்ட் கிட்ட நாங்க வந்து வசூல் பண்ண போறோம்னா நாங்க போராட்டம் பண்ணி அதை நிறுத்துறோம். அந்த ஆர்டர் போட்டாங்க, அதை வித்ரா பண்ண வச்சோம். ஆனால் எப்பொழுது அந்த நிதியை குறைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த முதலமைச்சர் அங்க போவாரு? அவரு அங்க போனா அதனாலதான் அவரு புறக்கணிக்கிறாரு. இந்த மாதிரியான நிலை தான் எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு. அதனாலதான் மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. கண்டிப்பா பன்னீர்செல்வம் சார், நான் அவர்கிட்ட கேட்டதுதான். அவ என்னன்னா, ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடிகிறது. மாநிலங்கள் புறக்கணிப்புங்கிறது தான். இப்போ புதுச்சேரி முதலமைச்சர் ஏன் புறக்கணிக்கிறார்? இன்னொன்று, பீகார் மாநில முதலமைச்சர் இதற்கு முன்பாகவும் கூட டெப்டி சிஎம் தான் அமைச்சிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த முறை 36,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. கூட்டணியில வேற இருக்கிறாங்க. அப்பயும் அவர் ஏன் போகல? 36,000 ரூபாய் கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இன்டென்ஷன் தான் இருக்கு. நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்க. இன்னும் நிதிஷ்குமார் நம்பல. நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து we will facilitate இருக்கு. ஃபெசிலிட்டேட் வேற, டிரான்ஸ்ஃபர் வேற. ஓகே.
நான் வந்து ஃபெசிலிட்டேட் வந்து உங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுப்பதற்கு சாவரின் கேரண்டியாக மாறுவேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் வந்து ஆந்திர பிரதேசை பொறுத்தவரையில், சரி, பீகாரை பொறுத்தவரையில் வந்து சொன்ன நீங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே 2 எலிமெண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து நரேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் மினிஸ்டர், இன்னொன்று வந்து அந்த நம்பர்கள் இருக்கக்கூடிய அடுத்த போர்ஷன். இந்த நேரேட்டிவ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் நம்பரை தேடினீங்கன்னா பல விஷயங்களுக்கு நம்பர் கிடைக்கல. ஓகே, அதனால் வந்து என்னென்னா நான் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், சரி, ஆனால் நான் அதை வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் செயல்படுத்த வேண்டியது வந்து அந்த நம்பர்களுக்குள்ளே இருக்கிறது தான். அப்போ இந்த ரெட்டரிக் வர்சஸ் ரியாலிட்டிங்கிற கேப்பில் தான் நிறைய சிக்கல்களே இருக்குது. சரி, அவர் ரவிக்குமார் பேசும்போது ஃபினான்ஸ் கமிஷன் மேண்டேட் பண்ண விஷயங்களே கொடுக்கலங்கிற, அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே எதெல்லாம் வந்து முன்னாடி இல்லையோ அதெல்லாம் எடுத்து வந்து இப்போ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. இப்போ உதாரணமாக டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இதற்கு முன்னாடி வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளேயே கிடையாது. சரி, ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே வரதெல்லாம் வந்து யூனியனுக்கும் தேவை, ஸ்டேட்டுக்கும் தேவைங்கிற சப்ஜெக்டுங்கள் தான் உள்ளே வரும். ஓகே, அப்போ வந்து டிஃபென்ஸுங்கிறது வந்து ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்படாதது. அதுதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் அவுட்ஃப்ளோ. ஓகே, மினிமம் வந்து 2.5 லட்சம் கோடிங்கிறது வந்து டிஃபென்ஸுக்குள்ளே போகுது. நீங்கள் டிஃபென்ஸ் தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டு அப்போ என்ன ஆகிடுது, நான் டிவிசிபிள் பூலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இந்த அதனால தான் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து மாநிலங்கள் எதிர்க்குது. ஓகே, ஏன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன் ஃபினான்ஸ் கமிஷனே ஒரு லாப் சைடடாக இருக்குது. சரி, அந்த மாதிரி இருக்கும்போது அதோடைய நீட்சியாக ஒவ்வொன்றா வரும்போது எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து நம்பர் கேம் பண்ணுறீங்க. ஒரு பிரபலமான எக்கானமிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இஃப் யூ டார்ச்சர் டேட்டா இனஃப் இட் வில் கன்ஃபஸ் டு எனி திங்னு. அதனால் ஜிடிபி நம்பர் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபேவரபிள் இது வர்றதுக்காக பேஸ் இயரை மாற்றுறீங்க. ஓகே, அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ஜிடிபியும் முன்னாடி இருக்கிற ஜிடிபியும் ஒப்பிட முடியாது, வேற ஒரு பேஸ் இயர் ஆகிடுது. ஓகே, பட்ஜெட்டையும் என்னால் ஒப்பிட முடியாது. ஏன்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து தாக்கல் செய்த கடைசி பட்ஜெட்டில் 2 காம்பனன்ட் இருக்குது. ஜென்ரல் பட்ஜெட்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது, ரயில்வே பட்ஜெட்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ரயில்வே பட்ஜெட்ங்கிறத எடுத்துட்டு மர்ஜ் பண்ணிட்டீங்க. அப்போ அதை எதை வச்சுன்னு நான் கம்பேர் பண்ண போகிறேன், பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது, பிளானிங் கமிஷனே எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஹெட்லைன்ஸுங்களே இல்லை கம்பேரிசனுக்கு. சரி சார், அதனால் நீங்கள் சொல்கிறது தான். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒரு வலதுசாரி வந்து 25% வளர்ந்துருக்கோன்னா எதை வச்சு சொல்கிறீங்கன்னு உங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த நம்பரும் கண்டினியூட்டி இல்லை. சரி, நமக்கு வந்து இது வரைக்கும் பொருளாதாரத்தில் கிடைச்ச ஒரு முக்கிய பாடம் என்ன, ஒப்பீடு தான். ஓகே, அதனால் வந்து இப்போ உதாரணமாக 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த அளவுக்கு இருந்தோம். 20 ஆண்டுகளாக தேர்தல்கள் நடத்திய பிறகு 52 ஆரம்பித்த தேர்தலுக்கு பிறகு எந்த இடத்துல வந்திருக்கோன்னு 71 இதுக்கப்புறம் இண்டிகேஷன் எடுக்க முடிஞ்சது. அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் நேஷனலைசேஷனுக்கெலாம் வந்து நம்மளால் பணத்தை கொடுக்க முடிஞ்சது. ஓகே சார், நம்ம வந்து அப்போ அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்ஸ்லாம் என்னென்னா நம்மளால் சொல்ல முடிஞ்சது. காரணம் என்னென்னா, இந்தியா வந்து ஒரு ஏழை நாடாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து மிக நம்பிக்கைக்குரிய ரோபஸ்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருந்தது. சரி, அந்த நம்பர்ஸுங்களை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, மாநில முதல்வர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், ஒன்றிய அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வந்து இப்போ உணவு பற்றாக்குறை அப்படின்னா மாநில முதலமைச்சர்களுடைய பார்வைக்கும் ஒன்றிய அரசின் உணவுத்துறை அமைச்சருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சரிங்க, ஒரே மாதிரி அந்த டேட்டா வந்து டிபெண்டபிளாக இருக்குது. என்எஸ்எஸ்ஓலேருந்து ஒரு டேட்டா வந்ததுன்னா அது வந்து சீஃப் செக்ரட்டரிகளும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டுகளும் ஒத்துண்டாங்க, கேபினட் செக்ரட்டரியும் யூனியன் செக்ரட்டரிஸும் ஒத்துண்டாங்க. இன்னைக்கு வந்து எந்த டேட்டாலையுமே கன்சென்சஸ் இல்லையே. சரி, நீங்கள் வந்து என்ன டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு,
ஓகே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஜிஎஸ்டி வந்து நீங்க மிட் நைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜிஎஸ்டி டேட்டா பாதி ரிலீஸ் பண்ணீங்க. பாதி ரிலீஸ் பண்ணதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து ஜிஎஸ்டி அமலாக்கும் போது இந்திய அரசுக்கு ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்ரமணியம் பின்னாடி சொல்றார் அதுக்குள்ள வந்து ப்ராப்ளம் இருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளன்னு. அந்த ரெண்டு கொட்டரை தாங்க வந்தது. அவருடைய கொட்டரை வந்த உடனே அதுக்கு அடுத்த செட் ஆஃப் டேட்டாவை ரிலீஸே பண்ண நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க வந்து முக்கியமான டேட்டாவே ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை எதை வச்சுட்டு பேச முடியும்? நிச்சயமா நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கைகள் இருக்கணும், அந்த நம்பர்கள் இருக்கணும். ஓகே, ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட அந்த எண்கள் இருக்கணும். அது இல்லை. நிச்சயமா சார். சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு தேர்தல், அதுக்கப்புறம் 71 நம்ம டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த 10 வருடத்துல டேட்டாவே இல்லை. அப்படி இருந்தாலும் தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை இல்லையா அமர்தரசன்? அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஃபேக்ட் செக்ல இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது 2004 2014 வரைக்கும் 10 பட்ஜெட்டுகளில் 6 இடங்கள்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்போல்லாம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு அதாவது நம்ம அதையும் சொல்லிட்டோம், விளக்கமாகவே சொல்லிட்டோம். அவங்க உடனே தமிழ்நாடுனோட பேர் தமிழ்ங்கிற பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே அது வந்து துரோகம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலே அந்த அம்மாவும் கேட்டாங்க. அதற்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு. நீ பேர் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உரிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் என்னென்ன தேவைகள் இருக்குது, நம்ம வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் அல்லது ஃபண்டு நம்ம வந்து இந்த திட்டங்களுக்கான தொகையாக இருக்கட்டும், அதெல்லாம் முறையாக நம்ம கேட்டு அதை பெறக்கூடிய ஒரு சூழலில் இருந்தோம். ஆனால் இப்போது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கோரிக்கைகளை முன்வைத்தாலும் அதை கேட்பதற்கு தயாராகவே இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் பேரிடர் எடுத்துக்கலாம். பேரிடர் காலத்தில் எவ்வளவு மோசமான சூழலில் 2023 டிசம்பரில் ஒரு மாதத்திலே 2 பேரிடர்களை சந்தித்தோம். சென்னையிலையும் சந்தித்தோம், அதே போல் தூத்துக்குடியிலையும் சந்தித்தோம். அப்படி சந்தித்து அதை பார்வையிடுவதற்காக வந்த நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அதை நாங்கள் பேரிடர்னே அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ குறைந்தபட்சம் நமக்கு பேரிடர் காலத்தில் தர வேண்டிய நிதியையும் தரல, அந்த வர பங்கீட்டு தொகையை கொடுத்தாங்களே தவிர பேரிடருக்காக நிதின்னு ஒன்றும் அறிவிக்கலை. நம்ம கேட்ட தொகையை விட மிக 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 சொற்பமான அளவு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பங்கீட்டை கொடுத்தாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், அதை அறிவிச்சிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க பீகாருக்கு அறிவிக்கிறாங்க, அதே போல் ஆந்திராவுக்கு அறிவிக்கிறாங்க, இமாச்சல் பிரதேஷ்க்கு அறிவிக்கிறாங்க. நம்ம மற்ற மாநிலங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கேட்கல. வரி பங்கீட்டில் நம்ம அதிக 2வது இடத்துல இருக்கோம். மகாராஷ்டிராவுக்கு அடுத்த இடத்துல தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய பங்கீடு நாங்கள் இவ்வளோ தூரம் கொடுக்குறப்ப அதற்கான திருப்பி நீங்க செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை செய்வதற்கு இவங்க தயாரா இல்ல. அப்ப அதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோமே தவிர நீங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சொன்னது போல தமிழ் திருக்குறள்லாம் சொல்லி இவங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருப்பாங்க. நல்ல வாய்ப்பாக அதை வந்து இந்த தடவை சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டினுடைய பெருமையோ தமிழனுடைய பெருமையோ உங்களை வந்து பேச சொல்லல. மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யல, அதற்கான தேவையான நிதியை கொடுக்கல, இங்க ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கான நிதியை கொடுக்கல அப்படிங்கறத தான் நம்ம கேட்கிறோம். வேலை மிகப்பெரிய அளவுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பை பொருளாதாரத்தை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து வேலைவாய்ப்பின்மை வந்து எவ்வளவு இருக்குன்னா 2014 காங்கிரஸ் விடும் பொழுது 5.6% இருந்துச்சு வேலை இல்லாதவர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ. இப்ப வந்து 9.2% இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வேலை 10ல் 8 பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பின்மையை சரி செய்வதற்கான ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா பண்ணல. இந்த அயோக்கியத்தனமான நிதி ஆயோக் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா 25 கோடி பேரை வந்து வறுமையில இருந்து மீட்டுட்டாங்க அப்படின்னாங்க. பிரதமரே 80 கோடி பேருக்கு நாங்க வந்து உணவு தானியங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இந்த நிதி ஆயோக் தான் சொல்லுது வறுமையில இருந்து மீட்டுட்டோன்னு. ஆனா ஊட்டச்சத்து குறைபாடால இறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா வந்து முன்னால போயிட்டு இருக்கு. 3 வேளையும் உணவு சாப்பிடுறவர்களுடைய எண்ணிக்கை சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அதுல வந்து சரிவை சந்திச்சு நோக்கிட்டு இருக்கு. இந்திய சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் இந்திய வரலாற்றுல 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்க அந்த நுகர்வு தன்மை அப்படிங்கிறது
ரொம்ப 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 கம்மியா போயிருக்குது. இது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ். அப்ப இதையெல்லாம் மாற்றக்கூடிய அளவிற்கு ஏதாவது நீங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்கீங்களா? இன்னும் நீங்க கூர்மையா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய, பீகாருக்கு 37,500 கோடி, அதே போல ஆந்திராவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி, இந்த நிதி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கோ அல்லது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கோ பயன்படுமான்னு பார்த்தா அதுக்கு பயன்படுற மாதிரியான நிதி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் பலன்படக்கூடிய வகையில தான் அந்த ஃபண்ட் அலோகேஷனும் இருக்குது. ஆக இது திட்டமிட்ட ஒரு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்னுத்துக்கும் உதவாத வெற்று குப்பை காகிதங்கள். இது பெருமுதலாளிகள் கார்ப்பரேட்டுகளுடைய நலனுக்காக தான் இருக்குதே தவிர வெறும் மாயாஜால வார்த்தைகள், இந்த பூச்சி வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்களே தவிர அதை தாண்டி வேற யாருக்கும் எந்த பலனும் இந்த பட்ஜெட்ல கிடையாது. நிச்சயமா ரவிக்குமார் சார், நிறைவான கேள்வி, ரொம்ப சுருக்கமான பதில் எதிர்பார்க்குற நேரம் இல்லை. அதாவது 353 சீட் அப்படின்னு மிருகபலத்தோடு அமைந்திருந்த பாஜக இப்போ பெரும்பான்மை பெறலை, அவங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்த்தா ஆனால் மாறலை அப்படின்ற ஒரு கருத்து முதலமைச்சர் கூட அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி ஒரு மாநில உரிமை தொடர்பான ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாடு ஏற்படுத்தினதோ, அன்னைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்காக ஒரு ஆணையத்தை அமைத்து அதற்கான பரிந்துரைகளை பெற்று அதை மத்திய மாநில உறவுகளை அதன் அடிப்படையில சீரமைக்கணும்னு சொன்னாரோ, அதே மாதிரியான ஒரு சுற்று, அடுத்த சுற்று இப்ப வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உச்ச நீதிமன்றம் 2 நாளைக்கு முன்னால கொடுத்த தீர்ப்பு, இந்த மினரல் இது மேல மாநிலங்கள் வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு என்ற 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அவங்க பிஸ்கல் பெடரலிசம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை வலியுறுத்தி இருக்காங்க. குறிப்பாக வரி விதிப்பு அதிகாரம் என்பது மாநிலங்களுக்கு இருக்கு. மாநிலங்கள் ஒன்றிய அரசுடைய சபார்டினேட்ஸ் கிடையாது இதை உறுதி செய்ய வேண்டும். உச்ச நீதிமன்றம் அப்படிதான் அரசமைப்பு சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரமாதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. எப்படி கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் என்பது உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு என்பது அந்த மாநில உரிமைகள் தொடர்பான விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா இருக்கும். அது போல எஸ்ஆர் பொம்மைக்கு எப்படி முக்கியமான தீர்ப்பா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மாநில உரிமைகள் என்பதை இன்றைக்கு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியான விதத்துல இன்னைக்கு மேல முன்னெடுத்திருக்கிறார். ஒரு நல்ல கன்சென்சஸ் இன்றைக்கு பாஜக அல்லாத அரசுகள் மட்டுமல்ல, பாஜக ஆதரவு அரசுகள் மத்தியிலையும் இன்னைக்கு உருவாயிருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம். அது நம்முடைய தமிழ்நாட்டுடைய கடமை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கடமை. ஏன்னா இதை பத்தின புரிதல் தமிழ்நாட்டில் இருப்பது போல வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. அந்த தெளிவோடு இதை முன்னே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மாநில உரிமைகளை வென்றெடுப்பதற்கு சரியான தருணம், இந்தியாவை ஒரு கூட்டாட்சியாக மாற்றுவதற்கு இது சரியான தருணம். அந்த முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் உறுதியோட இன்னும் வேகத்தோட முன்னெடுத்துட்டு போகணும். நிச்சயமா சார். மற்ற 2 விருந்தினர்களையும் நிறைவான பார்வை வர முடியல, நேரம் இல்லை, மன்னிக்கணும். எங்களை நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.